ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொல்ல போகிறது ரூபா காயின், கமோமரேட்டிவ் காயின், சன் திருவள்ளுவர் ரூபா காயின். ஸ்டீல் மெட்டல்னு சொல்லும்போது உங்களுக்கு எஃப்எஸ்எஸ் ஸ்டீல், மெட்டல்னு சொல்லும்போது உங்களுக்கு எஃப்எஸ்எஸ் ஸ்டீலு. இதோட எடைன்னு சொல்லும்போது உங்களுக்கு 4.85 கிராம் இருக்கும். இதோட அளவு உங்களுக்கு 25 mm இருக்கும். இதோட எட்ஜு உங்களுக்கு ரீடேஜ் எட்ஜு கொடுத்துருப்பாங்க, பிளேன் எட்ஜு கொடுத்துருப்பாங்க. சன் திருவள்ளுவர். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மேலே உங்களுக்கு அசோக சிம்பளம் கொடுத்துருப்பாங்க. அதில் வலது பக்கத்தில் இந்தியான்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அதே வலது பக்கத்தில் ருபீஸுன்னு இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. இடது பக்கத்தில் பாரத்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அதே பக்கவாட்டத்தில் உங்களுக்கு 1 ரூபியான்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அசோக சிம்பளம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே சத்தியமே ஜெயந்தின்னு ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அப்புறம் அதுக்கு கீழே டினாமிக் 1 ரூபான்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு இதில் சன் திருவள்ளுவர் சொல்லிட்டு இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் வருஷம், அதுக்கு கீழே தான் உங்களுக்கு வருஷம் வரும் பாருங்க. 1995. அதுக்கு கீழே அந்தாண்ட சைடில் உங்களுக்கு கீழே வரும். சில நாணயத்தில் இங்கே வரும். ஆனால் இந்த நாணயத்தில் உங்களுக்கு சன் திருவள்ளுவர், அந்த நாணயத்தில் உங்களுக்கு இந்த பக்கத்தில் மின்ட்டு மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு ஸ்டார் மின்ட்டு. இது ஸ்டார் மின்ட்டு. சன் திருவள்ளுவரில் உங்களுக்கு வருஷம் 1995 3 மின்ட்டில் அச்சடிச்சிருக்காங்க. இந்த நாணயத்தை 3 மின்ட்டில் இந்த நாணயத்தை அச்சடிச்சிருக்காங்க. 3 இடங்கள். ஒன்று மும்பை, ஒன்று ஹைதராபாத்து, ஒன்று நொய்டா. இப்போ இந்த நாணயம் ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வேல்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செய்து வீடியோ பார்த்துட்ருக்குற நல்லுள்ளங்கள் தயவு செய்து வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சன் திருவள்ளுவர் மும்பை மின்ட்டு சொன்னால் மும்பை மின்ட்டுன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள். இது மும்பை மின்ட்டு. டைமண்ட் வைர குறியீடு கொடுத்துருப்பாங்க. மும்பை நாணய சிலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். ஹைதராபாத் மின்ட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு இது பாருங்கள், வருஷத்துக்கு பக்கத்தில் ஸ்டார் மின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஹைதராபாத் நாணய சிலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். அடுத்தது உங்களுக்கு நொய்டா மின்ட். இது பாருங்கள், டாட்டு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. டாட்டு புள்ளி பொட்டு பெருசாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் டாட் இருக்கும். அது நொய்டா நாணய சிலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இந்த மூணு இடங்களில் தான் உங்களுக்கு அச்சடிக்கப்பட்டுள்ளது. 3 இடங்கள். இடங்களில் உங்களுக்கு அச்சடிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், உங்களுக்கு நேச்சராக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது உங்களுக்கு இந்த நாணயம் உங்களுக்கு மும்பை
நாணயசாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இந்த நாணயம் வந்து உங்களுக்கு ஹைதராபாத் நாணயசாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இந்த நாணயம் வந்து நொய்டா நாணயசாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். ஓகேவா? இந்த 3 வருஷம் தான் வந்து ஒரு வருஷத்தில் 1995 3 மினிட்டில் அச்சடிச்சிருக்காங்க இந்த நாணயத்தை. ₹1 காயின், கமமரடி காயின். இதோட வேல்யூ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட வேல்யூன்னு சொல்லும்போது உங்களுக்கு மும்பாய் மின்ட்டு இந்த நாணயம், இப்போ இந்த நாணயம் இருக்குல்ல மும்பாய் மின்ட், இந்த நாணயத்துடைய வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு ₹10 இருக்குது, வெரி ஃபைன் கண்டிஷனில் ₹15 இருக்குது, எக்ஸப்ட் கண்டிஷனில் ₹25 இருக்குது, யூஎன்சி புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அந்த நாணயம் வந்து உங்களுக்கு ₹300 இருக்குது, ஸ்கேர் கட்டிகள் இருக்குது. அடுத்து சொல்லப்போனால் ஹைதராபாத் மின்ட்டு, இது ஹைதராபாத் மின்ட்டு நட்சத்திரக்குறி இருக்குது பாருங்கள், இயருக்கு பக்கத்தில் ஸ்டார் மின்ட்டு. இந்த பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், ஸ்டார் மின்ட் இருக்குது பாருங்கள். இது ஹைதராபாத் நாணய சிலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் ₹10 இருக்குது, வெரி ஃபைன் கண்டிஷனில் ₹15 இருக்குது, எக்ஸப்ட் கண்டிஷனில் ₹25 இருக்குது, யூஎன்சி புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா ஹைதராபாத் மின்ட்டு. இந்த நாணயமுடைய வேல்யூ வந்து ₹350 இருக்குது. நான் சொல்லக்கூடியது ஹைதராபாத் மின்ட்டு, அது ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது. அடுத்து சொல்லப்போனால் உங்களுக்கு இது வந்து நொய்டா மின்ட். இதை பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், டாட் இருக்குது பாருங்கள், நொய்டா மின்ட்டு. அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் ₹10 இருக்குது, வெரி ஃபைன் கண்டிஷனில் ₹15 இருக்குது, எக்ஸப்ட் கண்டிஷனில் உங்களுக்கு ₹25 இருக்குது, யூஎன்சி புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அந்த நாணயம் வந்து உங்களுக்கு ₹350 இருக்குது, ஸ்கேர் கட்டிகள் இருக்குது. இது மும்பாய் மின்ட்டு. இதை பாருங்கள், டைமண்ட், சின்னதாக டைமண்ட் இருக்குது பாருங்கள், இது டைமண்ட், இது டாட்டு, இது ரவுண்டாக இருக்குல்ல இது டாட்டு. இது வந்து உங்களுக்கு இதை பாருங்கள், புள்ளி, சின்ன புள்ளி கொடுத்துருக்கு பாருங்கள், அது வைர குறியீடு. இது ஹைதராபாத் மின்ட்டு. ஓகேவா? கல்கட்டா மின்ட்டுனா வித்தவுட் மின்ட். உங்களுக்கு கல்கட்டா மின்ட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு வித்தவுட் மின்ட்டு கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் மின்ட்டு மார்க் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸு. வீடியோ முழுசாக பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. தயவுசெய்து வீடியோவுக்கு லைக் போடுங்க. இப்போது கமமரடி காயின் இது ₹1 ஸ்டீல், எஃப்எஸ்எஸ் ஸ்டீலு. இப்போது இது வந்து உங்களுக்கு ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த நாணயம் ரேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரேராக மாறத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் சேகரிப்பில் இந்த நாணயத்தை வைக்கலாம். இந்த நாணயம் ரேர் கேட்டகிரியில் மாறும். ஓகேவா? வீடியோ பெருசு இல்லை, சும்மா ஒரு 9 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, அனைவருக்கும் நன்றி. அனைவரும் வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.